பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த வாய்ஸ் ஆஃப் காட் கிறிஸ்டியன் சேனலோடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ, and we are happy to join you through this Christian channel, Voice of God. இன்றைய தினத்திலும் இந்த தேவ செய்தியை கொண்டு வரும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். I, Sheila Thomas, support this word of God through the translation. இந்த தேவ செய்தியின் முதல் பாகத்தை நாங்கள் எடுத்தோம். நாங்கள் 4 கீகளை கொடுத்து பேசப்பட்டு கொண்டு வருகிறோம். Earlier we had taken this chapter about the 4 keys that we mentioned earlier. அதில் முதலாவது கீயாக கண்கள் திறக்கப்படணும் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். The first key in the last episode was about the eyes that needs opening. இன்றைய தினத்தில் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது கீயை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். A continuation of those 4 keys that had to be operated. We are going to see that today. இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்க போறோம், அநேகருடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. Today we are going to see that many of our ears have been closed. அந்த காதுகள் திறக்கப்பட வேணும். Those ears have to be opened. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக காதுகள் திறக்கப்பட வேணும். The word of God had to be heard and the voice of God had to be heard. Therefore those ears have to be opened. அங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, அநேக தேவ வார்த்தைகள் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிற போது அங்கே காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி ஆண்டவர் கடைசியாய் சொல்லுகிறார். In the last book of the Bible, the Revelation, we hear the messages to the 7 churches is those who have ears, let him hear. ஏனென்று சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்காம சரியான காரியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி இன்று பிசாசானவன் எங்கள் காதுகளை மந்தமாக்கி வைச்சிருக்கிறது. The reason behind is Satan has blocked many of their ears so that they will not hear the voice of God. காதுகள் திறக்கப்பட வேணும். Let the ears be opened. நல்ல காரியங்களை கேட்டறியும்படியாக We have to hear the good news. நம்முடைய காதுகள் திறக்கப்பட வேணும். Our ears have to be opened. அருமையான தேவஜனமே, இரண்டாவது கீயாக நாங்கள் எடுத்திருக்கிறோம், எங்கள் காதுகள் திறக்கப்படும்படியாக. The second key that we are taking today is that our ears will be opened. அங்கே மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. According to the Gospel of Matthew chapter 13 verses 43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். The word says, then the righteous will shine like the sun in the kingdom of their Father. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களாகிய நாங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். The word says, the people of God will be like the righteous which will shine like the sun in the kingdom of their Father. சூரியனைப் போல பிரகாசிக்கண்டா பெரிய ஒரு வெளிச்சம். When it says you have to shine like the sun in the kingdom means it is a great light. சொன்னா இது ஜனங்கள் நம்ப மாட்டார்கள். When you tell this, people will not believe. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க நீதிமான்களாய் இருந்தா சூரியனைப் போல பிரகாசிப்பீர்கள் என்று நாங்கள் சொல்லும் போது, Beloved, when we say that you have to be like a righteous that will shine like the sun, நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்? நாங்க இருளில் இருக்கிறோம், நாங்க பிரகாசிக்கிறோம் என்ற மாதிரி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். What are you saying, brother? Is as though we are in darkness and you're saying we are in light. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிப்பீர்கள். The word says that you will be shining like the sun. சொல்லி அந்த வசனத்திலே கடைசியாய் சொல்லுகிறது, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான். In the last part of that verse it says, he who has ears let him hear. 9ஆம் வசனத்தில், அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார். In the same chapter verses 9 it says, he who has ears let him hear. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி தெரியவேண்டா, அதை ஏற்றுக்கொள்ள தெரிய வேணும். If God is speaking to us something, we have to hear those words. நீங்கள் நீதிமான்களாகிய நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிப்பீர்கள். If you are a child of God that has been washed by the precious blood of Jesus, then you will be shining like the sun in the kingdom. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கப்படவாண்டு தேவ வார்த்தை வருகிற போதெல்லாம் அப்படி சொல்லப்பட்டா அநேகருடைய காதுகள்
கேட்காம மந்தமாகி போய் கிடக்கிறது. If the word is repeatedly saying that he who has ears let him hear, means there are certain areas where people's ears have been closed. தேவனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டு தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாமல் அநேகர் இருக்கிறார்கள். There are many people whose ears are blocked without by hearing the word of God. ஆண்டவர் சில காரியங்களுக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதில்லை. When God is speaking to us, they are not willing to accept அது it. தேவ சத்தம் என்று ஏற்றுக்கொள்றதுக்கு மனதில்லை. They are not willing to take it as the voice of God. அது யாரோடைய சத்தம் என்று சொல்லி நீங்க கேட்டுக்கொள்றீங்க. You are asking what kind of voice is that? பாருங்க, ஒரு தேவ செய்தியினூடாக ஒரு தேவனுடைய வார்த்தை வருகிற போது அது தேவனுடைய சத்தமாய் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள். See, if the word of God is reaching you and you are not able to accept that because your ears are ஒரு blocked. பாடலை கேட்கிற போது அந்த பாடல்ல வருகிற தேவனை குறித்து வர்ற காரியங்கள் ஆண்டவர் பேசுறார் என்று ஏற்றுக்கொள்ற உங்களுக்கு மனசு இடது கொடுக்கிறது இல்ல. Even if you hear a song that comes to you, you're not able to accept that to open. அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு காது கிடையாது. You're not able to identify because your ears are blocked. ஹalleluya. தேவனுடைய சத்தத்தை நல்ல தெளிவாய் கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். You have to hear the voice of God very clearly and you have to accept it as it is. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிற உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம். சாமுவேல் அங்க சின்ன பையனாய் இருக்கிற போது ஆண்டவர் அவனோட கூப்பிட்டார். 1 Samuel chapter 3 verses 9, we know how Samuel as a child, he hears God's voice and he speaks to the Lord. ஆண்டவர் அங்க கூப்பிட போது சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுற போது அவனுக்கு தேவனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுபிடிக்காமல் அவன் ஓடி போகிறான், அந்த ஏலியிடத்திலே ஓடி போகிறான். So we can see in that verse, every time he hears God's voice, he is not able to recognize, but he runs to Eli the priest. ஏலி சொல்றான், சரி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கத்தாவே. அப்படி கூப்பிட கூப்பிட இவர் நிற்கிறார், அங்க ஏலி தான் கூப்பிடுறான் என்று சொல்லி என்ன கூப்பிட்டீங்களான்னு போய் ஏலிட்ட போறான். So every time he was hearing this voice, the boy Samuel runs to Eli thinking that it is Eli whose voice he is hearing. ஆண்டவர் அவனை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். But God is repeatedly speaking to him. ஆனால் இதனுக்கு அதை அடையாளம் கண்டுபிடிக்காம இன்னொருத்தர்ட்ட ஓடுறான். He is not able to recognize and he is running to priest Eli. இன்றும் தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். Even today the Lord is speaking to you. அதை அடையாளம் கண்டுபிடிக்காம நீங்க எங்கேயோ போய் நிக்கிறீங்க, இன்னும் பேசுனீங்களா கேட்டீங்களான்னு சொல்லி மத்தவங்கள்ட்ட போய் கேக்குறீங்க. You are not able to recognize and you're still running around to people asking. தெளிவாய் கேட்டுக்கொள்ள முடியாதபடி எங்கள் காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. Our ears have been blocked so that we are not able to hear the voice of God. பாருங்க, அந்த வயதான அந்த ஊழியக்காரன் அந்த ஏலிக்கு தெரியும், கடைசியா அவன் உணர்ந்து கொண்டான், இது ஆண்டவர் தான் சாமுவேலை கூப்பிடுறாருன்னு சொல்லி. As Eli the priest is getting older, he is very clear that the voice is from the Lord. அப்பொழுது அங்க சொல்றான், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற, சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கத்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டார். We see in that verse 9 that next time when you hear, go and lie down, and this time when you hear, you say, speak Lord, your servant is listening. So Samuel went and lay down in his சரியான place. டைரக்ஷனை காட்டி அந்த சாமுவேலை அந்த ஏலி நடத்தினான். So Eli the priest actually leads him into the right path and gives him the right guidance. அநேகர் இடத்திலே ஜனங்கள் வந்து இப்படி கேட்கிறார்கள், அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், இது ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார், நீ ஆண்டவர் கேட்டார், கத்தாவே சொல்லும், அடியேன் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் ஜனங்களுக்கு ஊக்குவிக்க வேணும். Today the servants of God have to lead the people accordingly to say it is the Lord that is speaking, and go and hear that voice. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே சொல்லும் நாங்கள் கேட்கிறோம் என்றதுக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும், எங்கள் காதுகள் திறக்கப்பட வேண்டும். And if you are willing to submit yourself, you will be able to hear those voice, and you have to say, Lord, your servant is listening. அருமையான தேவ பிள்ளை, அங்கே ஏசாயா 54 இப்படி சொல்லப்படுகிறது, 4:5 இப்படி சொல்லப்படுகிறான். ஏசாயம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம், இளைப்படையத்தக்க
கேட்கவனுக்கு சமயத்துக்கேத்த வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்கச் செய்கிறார். We read in Isaiah chapter 50 verses 4, the sovereign Lord has given me an instructed tongue to know the word that sustains the weary. He wakens me morning by morning, wakens my ear to listen like one being taught. நாங்கள் ஒரு வேண்டுதல் பண்ணோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக உம்முடைய காதுகள் திறக்கப்படும். உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு செவியை கவனிக்கச் செய்தருளும். தேவனுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாய் எங்கள் செவிகள் திறக்கப்பட வேணும். We have to urge and pray to the Lord, Lord, open my ears so that I may hear your word accordingly in the right manner. ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் அதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை என்று சொல்லுது. Verse 5 says, the sovereign Lord has opened my ears and I have not been rebellious, I have not drawn back. தேவன் எங்களுடைய காதை திறந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக செய்கிற போது அதை எதிர்த்து நிற்க கூடாது. When the Lord is speaking to us, we should not be rebellious and run away from it. அதை விட்டு பின்வாங்கி போக கூடாது. We should not withdraw from that voice. தேவன் நம்மோட பேசுகிற போது அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்க வேணும். When the Lord speaks to us, we have to surrender and walk as according to his word. நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் ஒவ்வொன்றிலேயும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க நாங்க பழக்கப்பட வேணும். Every deeds that we do, it has to be according to the voice that we hear. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை ஒருதரும் எதிர்த்து நிற்க கூடாது. Dear servants, dear beloved brothers and sisters, we should not rebel against that voice. தேவனுடைய வார்த்தையை கேட்டு பின்வாங்கி போக கூடாது. We should not turn back, we should not ignore the voice of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அநேக உபதேசங்களை சொல்லி அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய வார்த்தை. So the Lord is speaking to them and giving them every word. அங்கே வேத வார்த்தைகள் சொல்லுகிறது அநேகர் பின்வாங்கி போனார்கள். It says, the word says, many withdrawn and many turned back. பாரம்பரியமாக வாழ்ந்து வந்தவங்கள், பாரம்பரியாக ஆராதித்து வந்தவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்க மனதில்லாம இது கடின உபதேசமாய் இருக்குன்னு சொல்லி பின்வாங்கி போனார்கள். We read that the Pharisees and the religious people said that this doctrine is too hard for us and they turned back from them. அப்படி நாங்கள் பின்வாங்கி போக கூடாது. We should not turn back. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சாமுவேல் சொன்னது போல ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி We have to hear, we have to speak like Samuel spoke, Lord, your servant is listening. காலை தோறும் என்று நாங்க பார்த்தோம் அந்த வசனத்திலே. காலை தோறும் ஆண்டவர் எங்களை எழுப்பி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போது அதை கேட்டுக்கொள்றதுக்கு எங்களுக்கு வேணும். In verse 4 we read like this, he wakens me morning by morning, wakes my ears to listen with one being taught. அவர் கல்விமானின் நாவை எங்களுக்கு தந்தருளினார். He has given us the right way of teaching in காலை தோறும் என்னை எழுப்புகிறார். Every morning he wakes me up. கற்றுக்கொள்வதைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனித்து செய்கிறார். I have to hear as to learn from it. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் செவிகள் திறக்கப்பட வேண்டும். Our eyes have to open to listen to those teachings. தேவனுடைய வார்த்தை எப்போதும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கிற போது எங்களோட பேசிக் கொண்டிருக்கும். Every time when you read, when you meditate on the word of God, it will be like it is நாங்கள் speaking to வாஞ்சிக்க you. வேணும் இதை கற்றுக்கொள்ளும்படியாக. You need to hunger, you wanted to receive this word. ஹல்லேலூயா. கல்விமானின் நாவை தேவன் நமக்கு கொடுக்கிறார். Let the Lord give us the knowledge of the word in our tongue. வார்த்தையை கேட்கும்படி எங்களை செவிகளை கவனிக்கச் செய்கிறார். He gives us the ears so that he is attentive so that we will listen to his அப்படி voice. காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது அதை எதிர்த்து நிற்க கூடாது. Every time when the word reaches you, do not rebel and turn back. போக கூடாது. Do not turn back from it. இன்று அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல்
பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதா இருக்கு. Today, many do not want to listen to this voice and many are turning back. தேவனுடைய சத்தத்தை கேட்காம பலவிதப்பட்ட இந்த உலகத்து சத்தங்களை கேட்டுக்கொண்டு 24 hours காதிலே மாட்டிக்கொண்டு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அது தேவனுடைய சத்தம் இல்ல. Many of them are listening to the rattling voices of the world and many do not listen to the word of உலக God. சத்தத்தை கேட்டு அதை பின்பற்றி அதையே கைப்பற்றி கொண்டு நடக்கிறீங்க. Many of you are still listening to the voice around the world and you are following that. இங்கே காலைதோறும் தேவன் நம்மை எழுப்பி அவர் கல்விமானின் நாவை கொடுக்கிறார். Here we read every morning by morning he teaches us so that we will hear. சரியாய் நடக்கத்தக்க தினந்தோறும் எங்களுக்கு போதித்து வழி நடத்துகிற தேவன். He gives us the word so that we will grow daily. சத்தத்தை கேட்கும்படியாக எங்கள் காதுகள் திறக்கப்பட வேண்டும். Let our ears be opened so that we will hear those voices. ஹalleluya. தேவன் இந்த காரியத்தை எங்களுக்கு செய்யும்படியாக இந்த வேளையிலே உணர்த்துகிறார். God is reminding us so that we will be having a ear to hear. இரண்டாவது கீ. This is the second key. மூணாவது கீ என்னன்னு சொன்னால் எங்கள் வாய் திறக்கப்பட வேண்டும். The third key is that our mouth has to be opened. ஆமென். ஹalleluya. அடுத்த கீ என்னன்னு சொன்னால் எங்கள் வாய் திறக்கப்பட வேண்டும். The next key is we have to open our mouth. இன்று அநேகருடைய வாய் கட்டப்பட்டு கிடக்கிறது. Today many of our voices are closed. தேவனை துதிக்க முடியாதபடி, தேவனை பாட முடியாத, தேவனுடைய காரியங்களை சொல்ல முடியாதபடி வாய் கட்டப்பட்டிருக்கிறது. Our mouth is closed so that we are not able to praise his holy name or read his word. இந்த கீயை போட்டு உங்கள் வாயை திறக்க கற்றுக்கொள்ள வேணும். Let us use this key and open our mouth. ஹalleluya. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா புஸ்தகம் 51வது வசனம், 51ஆம் அதிகாரம் 15வது வசனம். Let us meditate on Isaiah chapter 51 verses 15. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்க தக்கதாய் சமுத்திரங்கள் குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்ற நாமமுள்ளவர். The verse says, "For I am the Lord your God, who churns up the sea so that its water roar. The Lord Almighty is his name." 16வது வசனம் சொல்லுங்க. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி உன் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். Amen. In verse 16 we read, "I have put my words in your mouth and covered you with the shadow of my hand. I who set the heavens in place, who laid the foundations of the earth, and who say to you, to Zion, you are my people." தேவன் எப்படிப்பட்டவர் என்றது அங்கே பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் 15ஆம் வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். In verse 15 we say, "I am the Lord your God," says the Almighty. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்ற நாமமுள்ளவர் என் ஆண்டவராகிய இயேசு. He is who churns up the seas so that its waves roar, the Lord Almighty. தேவனுடைய சத்தத்துக்கு அலைகள் கொந்தளிக்குமாம். It says that the shadow of the sea will roar, says 16 வசனம், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்கதாக. Verse 16, later part of verse 16 it says, "I who set the heavens in place, who laid the foundation of the earth, and who say to Zion, you are my people." நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி உன் கர்த்தரின் நிழலில் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். I have put my words in your mouth and covered you with the shadow of my நம்முடைய hand. வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ஆண்டவர் வைக்கிற வார்த்தைகளாய் காணப்பட வேணும். Here it says that every word that comes out of our mouth will be the word of the Lord. தேவனை புகழ்ந்து பாட வேணும். We have to lift his holy name. தேவனுடைய காரியங்களை வாயை திறந்து சொல்ல வேணும். We have to open our mouth and proclaim the word of God. தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்றதை எங்களுடைய வாயினாலே சத்தமாய் சொல்ல வேணும். We have to open our mouth and say the Lord Almighty is powerful. தேவனை சொல்லும்படியாக, தேவனை புகழும்படியாக தேவன் எங்கள் வாயிலே வார்த்தைகளை வைத்திருக்கிறார். We are given the words to praise his holy name and proclaim his holy
mighty name. ஆனால் நம்முடைய வாயை யாரை புகழுகிறது? பொல்லாத காரியங்களை குறித்து நாங்க வாயை திறந்து பேசுகிறோம். But our mouth is always dedicated to the unwanted things of this world. தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை வாயை திறந்து பேசுகிறோம். We speak everything against the word of the Lord. ஆனால் தேவனை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொன்னா உங்கள் வாய் கட்டப்படுகிறது. When you are told to praise the holy name, your mouth is being closed. இந்த வாய் திறக்கப்பட வேணும். Let your mouth be wide open. தேவனை குறித்து சொல்லத்தக்கதாய், தேவனை புகழத்தக்கதாய், தேவனை உயர்த்தும்படியாக, தேவனை புகழ்ந்து பாடும்படியாக உங்கள் நாவுகள் வாய் திறக்கப்பட வேண்டும். Let your mouth be opened to praise his holy name, to lift his holy name and to sing his power. ஹalleluya. சங்கீதம் 81:10 இப்படி சொல்லப்படுகிறது. Psalms 81 verses 10 it says, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரைவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்கிறது. In that verse 10 it says, I am the Lord your God who brought you out of Egypt. Open wide your mouth and I will fill it. எகிப்து என்றால் பாவ அடிமைத்தனத்திலே இருந்து நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருந்த எங்களை தேவன் விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். நீ வாயை திற, நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். In Egypt people were brought out of that bondage and Lord said, open your mouth and I will fill it. இன்னும் பாவ காரியங்களை நினைத்து 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 உங்கள் வாய் கட்டப்பட்டிருக்கிறதோ? Even now you are thinking about all the sinful things of this world and is your mouth been closed? அடிமை விலங்குகளில் இருந்து தேவன் எங்களை விடுதலாக்கி கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவரை சொல்ல உங்கள் வாய் திறக்கப்பட வேண்டும். God had brought you out of a great bondage out of Egypt. You have to open your mouth and confess his holy name. ஆண்டவர் சொல்லவில்லை புகழ வேணும் பாட வேணும் என்று சொல்லி வாயை திற என்று தான் சொல்லுகிறார். God did not say you have to praise my holy name. All he said was open your mouth. வாயை திற, நான் அதை நிரப்புவேன். You open your mouth and I will fill it, says the Lord. ஆண்டவர் நன்மையினாலே என் வாயை திருப்தி ஆக்குகிறார். நன்மையினாலே எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். The Lord said he will fill you with good things and he will fill நம்முடைய it. வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை ஆண்டவர் வாயிலே போடுவார். He will give you every goodness of this world. நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக எங்களுடைய வாயிலே ஆண்டவர் போடுவார். He will make your mouth open and proclaim or profess the good things. வாயை திருப்தியாக்கி நன்மையினாலே எங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். The Lord said he will do great and mighty things so that you will open your mouth. நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். It is because he is a God so good. நம்முடைய தேவன் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். He is a God that is holy. பாவ காரியங்கள் அவரிடத்திலே இல்ல எங்கட வாயை கொண்டு வந்து நிரப்புறதுக்கு. He has no sinful things to fill your mouth. அவருடைய இருக்கிறதெல்லாம் நன்மையை கொண்டு வந்து எங்கட வாயை நிரப்புவார். Everything that he has is goodness that he has kept for you. நீ வாயை திற, நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். You open your mouth and the Lord said I will fill it. நம்முடைய வேலை வாயை திறக்கிறது. Our work is to open our mouth. கர்த்தரை சொல்லும்படியாக வாயை திறக்கிறது. Open your mouth to say about the Lord. தேவனுடைய காரியங்களை எடுத்து சொல்லத்தக்கதாய வாயை திறக்கிற போது ஆண்டவர் நமக்கு நிரப்புவார். If you open your mouth and speak about the goodness of him, he will fill it with you. தேவனுடைய வேதத்தை தியானித்து அதை சொல்ல நீங்க வாயை திறப்பீங்கன்னு ஆண்டவர் நிரப்புவார். ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். Meditate on the word and you open your mouth and proclaim and the Lord will fill you with goodness. தேவன் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. He is not man to lie. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. He is not a man that will change. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? Will he say and will he not do it? அவர் வசனித்து நிறைவேறாம இருப்பாரோ? Will he not accomplish what he said? அதை விசுவாசித்து ஆண்டவருக்காக வாயை திறங்க. Believe and open your mouth. அநேக ஆண்டுகளாய் ஆண்டவர் அறிந்தும் நாங்க வாய் கட்டப்பட்டவனாய் மூலையில மடங்கி போய் கிடந்தோம். We have known him and many times we have been in the corner sitting there. கர்த்தருக்கு எப்ப வாயை திறந்தோமோ ஆண்டவர் நன்மையினால நிரப்புறார். But when every time you open your mouth, he is a God that fills. தேசத்திலே ஒரு பொல்லாதவனாய் ஒரு கராட்டி மாஸ்டராய் பொல்லாத காரியங்களை செய்து அலைந்து திரிந்த மனுஷன் நான். In the city of London, I was a man who was after the karate and I lived according to the world. பொல்லாத காரியங்களை வாயை திறந்தா பொல்லாத காரியங்கள் அசுத்த காரியங்கள் எங்கள் வாயிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. Every time whenever I opened my mouth, it was all unclean things that I was talking about the world. பாடல்களும் சினிமா காரியங்களையும் பாடி புகழ்ந்து கொண்டு நாங்கள் அப்படி போய் கொண்டிருந்த எங்களை I was speaking about all the worldly stuff, singing all the cinematic
songs. என்னும் பாவ காரியங்களில் அகப்பட்டு வாழ்ந்த எங்களை, I who was according to the Egyptian life, எங்களை மீட்டெடுத்த தேவன், the Lord that redeemed me because I opened my mouth. தேவன் இப்ப நன்மையினால நிரப்புகிறார். The Lord is filling me with every goodness. கிட்டத்தட்ட 32 வருஷங்கள் கர்த்தரோட பயணிக்கிறோம். ஒரு கெட்ட வார்த்தை வாயால வராதபடி எங்களை காத்து தேவன் நடத்துகிறாரே. In the last 32 years, the Lord is leading me accordingly. தேவன் நம்மை நன்மையினாலே முடிசூட்டி எங்கள் வாயை நன்மையினால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். The Lord is the one that crowns and gives us every நாங்கள் goodness. பாவத்திலே இருக்கிறோம், அடிமைத்தனத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி இன்னும் நினைத்து கொண்டிருந்தான்னு சொன்னா நமக்கு மீட்பு கிடையாது. If you think you are still in that bondage and if you are still in sin, you will not experience deliverance. உன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லுகிறது. The word says, he that ignores the sin will not prosper in his life. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி. Word says, he that sins, death is for sure. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். The Lord had shed his blood and he redeemed us from every sinful nature. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அங்கே நம்மை எகிப்தி தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை திற நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி. Amen. Psalms 81:10 it says, I am the Lord your God who brought you up out of Egypt. Open your mouth and I will fill it. தேவன் வாயை திறந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். If we open our mouth, the Lord will do great miracles through us. ஒரு காலத்தில் எங்களை ஒரு விதமாய் பார்த்தார்கள், நாங்கள் ஒரு விதத்திலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம். At one time the world saw us in a different way and we acted இப்ப differently. நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்டு அநேகர் ஆறுதல் அடைகிறார்கள். Now today when we open our mouth, many are blessed and அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். many are receiving the blessings. அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கத்தக்கான வார்த்தைகள் எங்களுக்கு தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். God had given us the word so that we could lead them according to the Lord. தேவனுக்கென்று வெட்கப்படாமல் முன்னின்று இந்த வயசு போன காலத்தில் நின்று செயல்பட தேவன் பலத்தையும் கிருபையும் கொடுக்கிறார். Even at this age, the Lord is giving us the grace and health to do His work. ஆண்டவருக்காக வாயை திறக்க வேண்டும். Let us open our mouth for the Lord Almighty. ஆண்டவர் நன்மையினாலே எங்களை நிரப்புவார். The Lord will fill us with every எங்கள் goodness. குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை இதுவரை இந்த பொல்லாத உலகத்திலே வஞ்சிக்கப்பட போகாதபடி காத்து கொண்டு சொல்கிறது, நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு எங்களுடைய வாய்களை தேவனுக்கென்று பயன்படுத்துகிறபடி Our household, our children will be blessed because we walk accordingly and we will be blessed. அங்கே யோசுவாவின் புத்தகத்திலே சொல்லப்படுது, நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. In the book of Joshua we read, me and my household we will serve the Lord. கர்த்தரை சேவிக்கிறது நல்லது. இந்த உலகத்திலே நமக்கு ஒன்றே ஒன்று மாத்திரம் ஆண்டவர். ஆண்டவரை சேவிச்சா மாத்திரம்தான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கென்று பயன்படுத்துகிற காரியங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். But everything that says only that you do, you work for the Lord will sustain forever. எங்கள் வாய்களை தேவனுக்காக திறக்க வேணும். Let us open our mouth for the Lord. ஊனி குறுகி இருக்க தேவையில்லை. You don't need to be completely been like you don't have to bend yourself accordingly. சொல்லுகிறதுல மனமகிழ்ச்சியா இருங்கள். When you hear from the Lord, rejoice in your heart. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். The Lord is good. அடுத்ததாக நாங்க பார்ப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது வசனம் 25. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அங்கே சொல்லப்படுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. In the Apostles book we read chapter 16 verses 25. About midnight Paul and Silas were praying and singing hymns to God and the other prisoners were listening to them. பாருங்கள், பவுலும் சீலாவும் அங்கே ஒரு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவனுடைய காரியங்களை செய்து வந்த அப்போஸ்தலர்கள். See, here we see how the apostles who were doing God's work, அவர்களை பிடித்து சிறையிலே போட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறையிலே போட்டார்கள். they were put in the prison. சிறையிலே இருந்து நடுராத்திரியிலே இவர்கள் ஜெபிக்க தோங்கிட்டாங்க, துதிக்க தொழிலாங்க, பாட தோங்கிட்டாங்க, கர்த்தருக்கு வாயை திறந்தார்கள். In the prison they were praising, singing hymns to the Lord God. அங்கே சிறைச்சாலை கதவுகள் அசைக்கப்பட்டது.
There we see that the prison doors were opened. கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுக்கள் அறுக்கப்பட்டது, பல காரியங்கள் நடந்தது. ஆண்டவருக்கென்று வாயை திறக்கும் போது There was earthquake and the gates opened, and when they praised the Lord Almighty, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். when you open your mouth and praise and sing him, he will do mighty things. எங்களை கட்டி வச்சிருக்க விலங்குகள் எல்லாம் அறுக்கப்பட்டது என்று அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. Every bondage, every imprisonment will be released, says the Lord Almighty. ராத்திரியிலே துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. At midnight they praised and sang to the Lord. என்று சொன்னால், the reason why behind is, நடு ராத்திரியிலே துதிக்க காரணம் என்ன என்று சொன்னால், the reason why they were singing in the middle of the night is, அவர்கள் வழமை போல ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு போவார்கள் துதித்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. because they had always kept a particular time where they meditated and they were singing and praising Lord. துதிக்கும்படியாக தேவனை புகழும்படியாக தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிற போதுதான் இந்த பவுலையும் சீலாவையும் இந்த சேவர்கள் போர்ச்சேவர்கள் பிடிச்சது. When Paul and Silas were going to the synagogue, that is when they were caught by the authorities. பிடிச்சது மாத்திரம் இல்ல, அங்க வேதம் அந்த வார்த்தை அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக அடிகள் அடிச்சு அவர்கள் உடைகளை கிழித்து சங்கிலிகளால் கட்டப்பட்டு கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. It not only they imprisoned them, they were beaten up, they were tortured in every way, and they put them in prison. அப்ப பாருங்க, ஒரு ஜெபிக்கிறதுக்கு போகும்போது துதிக்கிறதுக்கு தேவனை புகழும் போடும்போது இப்படி கொடுமைப்படுத்தி அவர்களை அடிச்சு கிழிச்சு கொண்டு போய் வேதனைப்படுத்தி கொண்டு போய் சிறையில போட்டோன்னே They were only singing and praising the Lord Almighty, but they had to go through all this suffering, this torture when they were put in this prison. அந்த வேளையில அந்த நோவோட வேதனையோட அவங்க அப்படியே மயக்க நிலையில நல்லா அடிச்சு கட்டி தான் அவங்கள போட்டு வச்சிருக்காங்க. They would have been beaten up and they would have experienced so much of pain in their body. அந்த சில மணித்தியாலங்கள் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மறந்து போயிட்டாங்க வேதனை. They have forgotten the pain and they were singing and praising. ஆனாலும் அவங்க எழுந்து அவங்க விழிப்படைஞ்சி நடு ராத்திரி எழும்பின, ஐயோ இன்றைக்கு நாங்க ஜெபிக்க இல்லை, இன்றைக்கு நான் துதிக்கவில்லை, இன்றைய தேவனை நான் புகழவில்லை என்று நினைப்பு வந்துட்டு, even at that middle of the torture, in the middle of the night, they were rejoicing, praying and singing. அவருக்கு அந்த நினைப்பு வந்த உடனே தான் அவங்க எழும்பி ஜெபிச்சிருக்கார்கள், துதிச்சிருக்கார்கள். So they immediately thought that we did not praise the Lord Almighty. Even they disregarded where they were. Even in that middle of the night, they praised him. இந்த சூழ்நிலையில உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம் நீங்கள் ஜெபிக்கிற ஜனமாய் துதிக்கிற ஜனமாய் தேவனுக்கென்று உங்கள் வாய்களை பயன்படுத்தி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கட்டி வைக்க முடியாது உங்களை. Even under any circumstances, if you make this dedication, you sing and pray, not any of the bondages will hold you back. நம்முடைய வாய் எப்போதும் ஆண்டவரை புகழ்ந்து பாடணும், துதிக்க வேணும். Our mouth has to always rejoice and praise the Lord. அப்படி நாங்க செய்வோம்டா எந்த பிசாசின் காரியங்களை எங்களை கட்டி வைக்க முடியாது. So if you do that, no one of the powers of darkness will hold you back and bind you. எப்படி என்றாலும் வேதனைப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம், எங்களை கொச்சப்படுத்தலாம், எங்களை ஒதுக்கி வைக்கலாம், எங்களை கட்டி வைக்கலாம். ஆனாலும் கர்த்தரை புகழ்கிற நாவு எப்போதும் தடைகளை நீங்கி வெளியே வர முடியும். The mouth that proclaims and confesses the Lord Almighty, no matter what torture they go through, no one can stop them from praising. வாயை திறக்கிற போதுதான் அற்புதம் நடக்கும். When you open your mouth, that is when you will see miracles. வாயை திறக்கிற போதுதான் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்கும். When you open your mouth, that is when you will experience every goodness God has kept in your life. வாயை திறக்கணும்டா ஆண்டவரை புகழ்ந்து பாட, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக வாய் திறக்கப்பட வேணும். Why do you open your mouth? It is to proclaim and profess and sing and praise His holy name. தேவனுக்காய் வாயை திறந்து இங்க சொன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். If you open your mouth for the Lord Almighty, your life will be filled with miracles. சீலாவும் மாத்திரமில்லை, அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அநேகர் விடுதலை அடையத்தக்கதாக உன் வாயின் வார்த்தைகள், அநேகருடைய காயங்களை ஆற்றத்தக்கதாக உன் வாயின் வார்த்தைகள், அநேகரை கட்டுகள் அறுக்கத்தக்கதாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிரயோஜனப்படும். Every word that Paul and Silas were praying in the prison, it opened the gates of many
many people that were there in the prison. தேவனுக்காய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக காரியங்கள் நம்முடைய வாயிலிருந்து வரணும். Let every word that comes out of my mouth be praising and pleasing to him. சில ஆட்கள் நன்மை கண்டோனே ஆண்டவரை புகழ்ந்து பாடி அங்கே துதிப்பார்கள். Many times people will confess and pray and thank God for the goodness that they have seen. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அங்கே விடுதலையாக்கி மோசே அங்கே வழிநடத்தி கொண்டு வந்து செங்கடலை பிளந்து ஆண்டவரை வெளியே கொண்டு வந்தோடனே அங்கே எல்லாரும் நன்றி சொல்லி ஆடி பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. The Israelites were called out of Egypt and many praised and sang and gave thanks to the Lord Almighty. அங்கே மிரியாள் அப்படிப்பட்டவர்கள் பொம்பளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணி ஆடிக்கொண்டிருந்தார்கள். We read that Miriam also joined and rejoiced over that deliverance. நன்மை செய்கிற போது செய்கிறது அது நன்றி. When you praise God, when goodness has happened, that is giving that thanksgiving. ஆண்டவர் நன்மை செய்கிற போது அது செய்கிறது நன்றி பலி. That is equally compared to giving that thanks to the Lord Almighty. ஆனால் துதிக்கிறது எப்படி என்று சொன்னால் பிரச்சனைகள் மத்தியிலே சூழ்நிலையில் நெருக்கியிருக்கிற போது இந்த பவுலும் சீலாவும் போல சிறையிலே அடைப்பட்டு இருக்கிற போது அவங்க துதித்தாங்க மகிமைப்படுத்தி. But praise is something that we see when everything is against you, when it is full of obstacle, they praise just like Silas and Paul. நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நாங்கள் தேட வேண்டும். In the difficult moment, in the times of trouble, you need to praise the Lord. அந்தகாரத்துக்குள்ளே நாங்கள் அகப்படும் போது ஆண்டவரை தேடி வெளிச்சத்தை தேடி வர வேண்டும். When you go towards the darkness areas, that is when you praise and come out of that. எப்போது நமக்கு சூழ்நிலை இறுக்கமா வருகிறதோ அந்த நேரத்துல தான் வாயை திறந்து ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். When situations are very very troublesome, that is when you need to praise and come out of that. தடைகள் நம்மை சூழ்ந்திருக்கிற போது நாங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். தடைகளை நீக்கி போடுவார் ஆண்டவர். When everything blocks you, that is when you praise and the block will be removed. ஹalleluya. அங்கே யோபு பக்தன் பார்க்கறான். அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்து அவனுடைய சொத்து 10 ஆடு மாடு எல்லாத்தையும் இழந்து குஷ்டரோகம் குஷ்டம் பிடிச்சி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் புகழ்ந்தார். We read in the book of Job when he lost everything, even in that leprosy stage, even when his skins were completely gone, he praised the Lord Almighty. அந்த சூழ்நிலைக்கு இன்னும் எங்களை ஆண்டவர் வைக்கவில்லையே. God had not led us into that situation. நாங்க நல்லா தானே இருக்கிறோம். நாங்க தேவனை ஏன் துதிக்காமல் பாடாமல் புகழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? We have not experienced anything like that, but why are we not praising and singing him? Let us open our mouth for the Lord Almighty. தேவன் நல்லவராய் இருக்கிறார், தேவன் வல்லவராய் இருக்கார் என்கிற வாயில எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கணும். Let us praise with our mouth to say the Lord is good at all times. நாம வாயை திறந்தாதான் ரட்சிப்பு கூட நம்ம வாழ்க்கையில. Only when you open your mouth, that is when you experience the joy of your salvation. நாம வாயை திறந்து பேசாவிட்டா ரட்சிப்பு கிடையாது. தெரியுமா இது உங்களுக்கு? When you do not confess the Lord Almighty is doing, so you do not have the joy of the salvation. அங்கே வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். Romans 10:9 says, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God had raised him from the dead, you will be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை பண்ணவனும். You have to confess with your mouth that Jesus is Lord. அதுவரையும் ரட்சிப்பு நமக்கு கிடையாது. Until then you will not enjoy the salvation. வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கை பண்ணவனும். The word clearly says that you need to confess with your mouth the Lord Jesus Christ. அவர் நமக்காக மரித்தார், நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்காக பாடு சிந்தார், இரத்தம் சிந்தினார், நாங்கள் பாவங்களை சுமந்து கொண்டார் என்று ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்தாதான் ரட்சிப்பே கிடைக்கிறது. Only if you confess with your mouth that Jesus died for you, he rose again, he shed his blood for you, that is when you will enjoy, you will come into his salvation. ரட்சிப்புக்கே நாங்கள் வாயை திறக்க வேண்டியதா இருக்கு. That is when you will be receiving the salvation. அங்கே ரோமர் 10:13 சொல்லப்படுகிறது ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்கிற
எவனும் ரட்சிக்கப்படுவான். So here the word says in Romans 10, everyone that confesses the Lord Jesus Christ, the salvation will be there. எப்படிப்பட்ட மனிதர்களாய் இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாய் இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் தேவனை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். Let us be from any denomination, from any religion, but the one that confesses to the Lord will receive the salvation. தேவனுடைய நாமத்தை சொல்லி நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். We have to pray according to the name of the Lord. அப்ப நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். Then you will be saved. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். மூணாவது கீயாக நம்முடைய வாய் திறக்கப்பட வேண்டும். The third key is we have to open our mouth. நான்காவது கீ என்ன சொன்னால் எங்கள் இருதயம் திறக்கப்பட வேண்டும். The fourth key is we have to open our heart.